ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கிளிம்ஸ் வந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ஒரு சூப்பராகவே மூவி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ளஸ் ஹீரோயின் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்போ, ப்ளஸ் ப்ரொடியூசரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரொடியூசர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காதலிக்கே நேரம் இல்லைன்னு ஒரு படத்தோட கிளிம்ஸ் வந்து ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சூப்பரான இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்துட்டேன். இது வந்து ப்ளஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு டேரக்டரோட ப்ளஸ் வித்தியாசமான ஒரு மியூசிக் டைரக்டர். அதே யாருன்னா நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார். அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மூவி தான் காதலிக்க நேரமில்லை. இது வந்து ஒரு சூப்பராகவே தான் மூவி இருக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொமான்ஸ் ப்ளஸ் ட்ராமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த படத்தோட கிளிம்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பேர் வச்சு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் யாரும் நம்ம சேனல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட வியூஸில் கொஞ்சம் நல்லா போகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். காதலிக்க நேரமில்லை கிளிம்ஸ். ஆக்டர் வந்து சொல்லிடுற ஜெயம் ரவி, ஹீரோயின் நித்யாமல், டைரக்டர் கிருத்திகா உதயநிதி, நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், அவரோட ஒய்ஃப். ஸோ ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ ரெடி. 1 2 3 ரெஜன் மூவிஸ், கிருத்திகா உதயநிதி மியூசிக்கல். வேற லெவலில் இருக்கு. ஜெயம் ரவி இது வந்து இந்த கிளைமேக்ஸில் இந்த மியூசிக் வந்து முடிகிறப்ப நமக்கே ஒரு மாதிரி மியூசிக் வந்து ஒரு மாதிரி வைப் கொடுக்குது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மூவிஸ்லாம் வந்து நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பாரா வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இண்டியன் 2 சாங்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இந்த சாங்ஸை அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆடியோ ரைட்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா டி சீரிஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ டி சீரிஸ் வாங்கிட்டாங்கன்னா சொல்லவே முடியாது. அந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிட்டும். ஏன்னா ஓவரால் அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே படத்தை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தையும் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி கோட் படத்தை கூட இவங்க தாங்க வாங்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லெட்ஸ் பை ஃப்ரம் பியர் ரியாக்ஷன்ஸ்.